குழந்தைங்களை வந்து பெரியவங்க வந்து முதல்லலாம் கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, பழக்குவாங்க, வளர்ப்பாங்க. ஆனால் வயசு ஆக ஆக பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க விஷயத்துல, அதாவது அவங்கவுங்க விருப்பப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வயசு ஆக ஆக ஒரு கணவன் வந்து தன்னோட மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனைவி வந்து தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசியில தான் ஒரு வயசு ஆக ஆக ஐயோ நமக்கு பொண்டாட்டி வேணும், அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். அதே மாதிரி தான் ஒரு மனைவிக்கு வந்து தன் கணவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், தான் கணவன் வந்து எந்த உடல் பாதிப்பும் இல்லாமல் நல்லா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டுவாங்க. உண்மைங்க, எல்லாம் நேர்லையும் பார்க்குறேன். நாங்களுமே எங்களுக்கும் வயசாயிடுச்சு, நாங்களாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறது அதுதான் விஷயம். அதாவது ஒரு பொருளை தொட்டால் கூட என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்க தோணும். அதே மாதிரி தான் அவங்க, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா சாப்பிடு, முதல்ல நீ நல்லா சாப்பிடு, முதல்ல நீ எடுத்துக்கோ, நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வயசானதுக்கப்புறம் அப்படிதாங்க, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தாங்க துணை. பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க மனைவி பிள்ளைகளை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் கடைசி காலத்தில் இதெல்லாம் எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி வயசு வரும்போது உங்களுக்கு புரியும்.